இங்கு மகிழ்கிறேன். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாக இந்த சமுதாயத்தில் மக்கள் இருக்கும் பொழுது, அதில் இருந்து ஒரே ஒரு மனிதன் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் தனிப்பட்டு போய்விட்டால், இந்த மற்ற மட்டைகள், அந்த குட்டையில் இருக்கிற மற்ற மட்டைகளுடைய செயல்பாடு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, எந்த விஷயத்தில் அவன் தனிப்பட்டு போய் நிற்கிறானோ அந்த விஷயத்தில் அவனை ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்த்து எப்படியாவது அவனை மறுபடியும் கீழே இறக்கிறனும் இந்த குணாதிசயம் மற்ற மட்டைகளுக்கு. நான் இது இந்த விஷயம் என்றெல்லாம் சொல்லவில்லை. இந்த குணாதிசயம் சமுதாயத்தில் இருக்கிற அனைவருக்கும் உண்டு. அது என்ன விஷயமாக வேணாலும் இருக்கட்டும், என்ன விஷயமாக வேணுமானாலும் இருக்கட்டும், இந்த ஒரு டெம்ப்ளேட், இந்த ஒரு குணாதிசயம் சமுதாயத்தில் இருக்கிற பெருவாரியான மக்களுக்கு உண்டு, அனைவருக்கும் உண்டு என்றே சொல்லலாம். காரணம் என்னவென்றால், இந்த பெருவாரியான மக்கள் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது ஒரே ஒரு மனிதன் மட்டும் தனிப்பட்டு போய்விட்டான் என்றால் ஒரு மாதிரியான இன்செக்யூரிட்டி, ஒரு பயம் வந்து விடுகிறது. அது என்ன விஷயமாக இருந்தாலும், ஒருத்தன் நல்லவனாக இருக்கிறான், ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், அனைவருக்கும் அந்த கேரக்டர் கிடையாது, அப்படி ஒரு கேரக்டர் அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அளவுக்கு அதிகமான டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நிமிஷத்துலையும் அவன் 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 செய்கிற செயல்பாடுகளில் ஒரு சின்ன மிஸ்டேக் கிடைச்சதுன்னா போதும், அவ்வளவுதான். அப்படியே வந்து அவனை பிடிச்சு இழுத்து கிழிச்சு மறுபடியும் இறக்குவதற்கான முனைப்பில் அந்த இது இருக்கும். நல்லவன், அதாவது எந்த விஷயமாக இருந்தாலும், ஒருத்தர் ரொம்ப கெட்டவனாக இருந்தாலும் அது ஒரு பயம் இருக்கும். எல்லாரும் பெருவாரியாக நார்மலாக இருக்கும்போது இவன் மட்டும் கெட்டவனாக இருந்தால் அது நமக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டியாக இருக்கே அப்படின்னு. எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப நல்லவனாக, ரொம்ப கெட்டவனாக, ரொம்ப ஆன்மீகவாதியாக,